ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நம்ம வந்து இந்த லெசன் நியர்லி முடிச்சிட்டோம். ஓகே, இன்னும் கடைசியாக ஒரு ரெண்டு டெரிவேஷன் மட்டும் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகே, டியூ டு அ ஷெல். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ ஷெல் இன் அண்ட் அவுட் சைடு. இன்சைடில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அவுட் சைடில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க போகுதுங்கிறது ஒரு டெரிவேஷன். அடுத்து வரும் ஒரு சாலிட் ஸ்பியர். ஷெல்லுக்கும் ஸ்பியருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஷெல்லுன்றது ஸ்பியருங்கிறது ஃபுல்லாக உள்ள there will be some kind of matter inside the sphere. okay, but ஷெல்லில் வந்து nothing will be inside. கரெக்டாக இன்சைட் வந்து வெறும் ஹாலோ மட்டும்தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த ரெண்டு கேஸ்லேயும் இன்சைட்லேயும் அவுட் சைட்லேயும் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா வித் திஸ் கம்ப்ளீட்லி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் சாப்டரை முடித்த மாதிரி ஆகிடும். சரியா? அதுக்கப்புறம் ஜஸ்ட் நியூமெரிக்கல்ஸ் மட்டும் இருக்குது, அது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். சரியா? இன்றைக்கி டெரிவேஷன் ரொம்ப சின்ன டெரிவேஷன், ரொம்ப சிம்பிள், ரொம்ப 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 ஈஸியான டெரிவேஷன். சரியா? ஸோ டெரிவேஷன் சிம்பிளாக இருக்குனால் இன்றைக்கி நம்ம ரிவிஷன் கொஞ்சம் நல்லா டீப்பாக பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோன்னாக்கா, ஃபர்ஸ்ட் எந்த பேசிஸில் எது இருக்குன்னா காஸ் லாவோட அப்ளிகேஷனில் நம்ம இதை படிச்சுட்ருக்கோம். ஓகே, இந்த டெரிவேஷன் இப்போ பார்க்குறோம்ல, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் என்று பார்க்குறோம்ல, இது வந்து எதோட அப்ளிகேஷனாக பிகாஸ் ஆஃப் காஸ் லா. ஓகே, காஸ் லா என்ன சொன்னாங்க? சிம்பிள் காஸ் லானா இந்த ஈக்குவேஷன் தான். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ வேணும்னாக்கா சம்மேஷன் ஆஃப் த நெட் சார்ஜ் டிவைடட் பை எலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட் பண்ணோம்னா வாட் வில் கெட்? வி வில் கெட் த காஸ் லா. am I right or wrong? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வேக்யூம் அதாவது. ஸோ எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம்? காஸ் லா இஸ் ஸ்டேட்டட் தட் ஃப்ளக்ஸ், okay, just listen to my words, flux link with any closed body, ரொம்ப ரொம்ப important, closed body, okay, is always equal to summation of charge divided by the permittivity constant of vacuum, permittivity of the vacuum or free space. okay, இதுதான் வந்து காஸ் லா. காஸ் லா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னாக்கா டு ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, ஃப்ளக்ஸ் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்? ஃப்ளக்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? யோசிச்சு சொல்லுங்கள். ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இ இன்ட்டு ஏ. am I right or wrong? இ இன்ட்டு ஏ ப்ளஸ் அதோட காம்பனண்ட்டும் எடுப்போம். இஏ காஸ் தீட்டான்னு ஒரு காம்பனண்ட் எடுப்போம். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் கால் ஃப்ளக்ஸ். இப்படி ஒரு ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா இருக்க போது why we are taking summation of q by epsilon naught according to Gauss law? This formula was valid only for uniform electric field. ஆனால் இது வந்து ஆல் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இந்த ஃபார்முலா வந்து அப்ளிகபிள். சரியா? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு தெரியும்ல? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து பேரலாக இருந்துச்சுன்னா வி கால் இட் அஸ் யூனிஃபார்ம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து இந்த மாதிரி நான் யூனிஃபார்ம், நாட் பேரலாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால் நான் யூனிஃபார்ம். சரியா? ஸோ அதனால் அந்த ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஓகே, யூனிஃபார்ம் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, நம்ம டேரெக்டாக இ இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ் டீட்டான்னு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, டீட்டா டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா. ஓகே, புரிஞ்சா? ஸோ இது வந்து பேசிக் காஸ் லா. நம்ம அதோட டெரிவேஷன் நம்ம பார்த்தோம். டெரிவேஷன் பார்த்து ஃபைனலாக என்ன கொண்டு வந்தோம்? q பை எப்சிலான் நாட்னு கொண்டு வந்தோம். டெரிவேஷன் ஆஃப் காஸ் லா பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக? ஒரு இன்ஃபைனைட் லென்த் ஆஃப் வயர் இருக்குது, அதில் வந்து எனக்கு வந்து சார்ஜஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகே, லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் போது நான் எப்படி ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் எடுத்தேன், ஒரு பாட்டில் எடுத்து அந்த வயருக்குள்ளே வச்சுட்டேன். ஓகே, வச்சுட்டு இப்போ இதுதான் காசியன் சர்ஃபேஸ், இட் இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்னு வச்சு போட்டோம். கரெக்டாக? போட்டு நம்ம ஒரு பெரிய நியூமரிக்கல் சொல்லணும், பெரிய டெரிவேஷன் சொல்ல முடியாது, ஒரு சிம்பிள் டெரிவேஷன் பண்ணோம். பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன கொண்டு வரணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு 2k lambda by r. ஓகே, பட் 2 இஸ் அ கான்ஸ்டன்ட், k இஸ் அ கான்ஸ்டன்ட். என்ன கான்ஸ்டன்ட் அது? கூலம்ஸ் லா. கரெக்டாக? கூலம்ஸ் கான்ஸ்டன்ட் அது. அண்ட் லாம்டாங்கிறது என்னது? சார்ஜ் டென்சிட்டி இன் லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்னு படித்தோம். கரெக்டாக? அண்ட் ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் த பார்ட்டிக்கிள் ஃப்ரம் த வயர். எவ்வளோ தூரத்தில் நம்ம வந்து டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்குமோ அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆர். ஓகே, ஸோ புரிஞ்சா? ஸோ ஃபைனலாக என்ன ஈக்குவேஷன் வந்துச்சு? 2k lambda by r. இதை பேஸ் பண்ணி நிறைய நியூமெரிக்கல்ஸ் தான் வரும். சரியா? செகண்ட் என்ன பார்த்தோம்? இன்ஃபைனைட் சார்ஜ்டு ஷீட். ஒரு ஷீட் ஒன்று எடுத்தோம். ஓகே, அந்த ஷீட் எடுத்துகிட்டு இந்த ஷீட் ஃபுல்லாக சார்ஜஸ் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஒரு சர்ஃபேஸ் ஒன்று அசியூம் பண்ணோம். கரெக்டாக? அந்த சர்ஃபேஸ் அசியூம் பண்ணிவிட்டு வி வேர்
ஃபைண்டிங் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு நமக்கு? E ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து ஃபார் சார்ஜ் ஷீட். ஓகே, அது என்னாச்சு 2k lambda பை ஆர். பட் இது என்னது? சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகே, சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல். ஷெல்லுன்னு என்ன அர்த்தம்? மேட்டர் இன்சைட் இஸ் ஜீரோ. உள்ளுக்குள்ளே மேட்டரே கிடையாது. ஒரு 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சார்ஜஸ் இருக்கணும்னா என்ன வேணும்? அதில் வந்து மேட்டர் இருக்கணும். கரெக்டாக? ஒரு மேட்டர் இருந்துச்சுன்னா தான் அது மேலே சார்ஜ் வந்து உட்காரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது ஸ்கொயர், இதுக்கு மேலே ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டேன்னா நான் இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக சார்ஜாக இருக்கும். உள்ளுக்குள்ளேயும் சார்ஜ் இருக்குது. இது ஒரு சாலிடாக இருந்துச்சுன்னா. அதே இது வந்து ஒரு ஹாலோ ஸ்கொயராக இருந்துச்சுனாக்கா சர்ஃபேஸில் மட்டும்தான் சார்ஜஸ் ஒட்டியிருக்கும். சரியா? அதே மாதிரி தான் ஹாலோ சிலிண்டர் ஹாலோ சர்க்கிள் எடுக்கிறோம். நாட் சர்க்கிள், ஸ்பியர். ஸ்பெரிக்கலுக்கும் சர்க்கிளுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக? சர்க்கிள்னா என்ன? 2 டைமென்ஷன். ஸ்பெரிக்கல் என்னது? 3 டைமென்ஷன். ஒரு பால் மாதிரி. ஓகே, எடுத்தோம்னா இப்போ இதில் சார்ஜ் நம்ம போட்டோம்னா என்ன, எந்த இடத்துல மட்டும்தான் சார்ஜ் இருக்கும் உங்களுக்கு? சார்ஜஸ் வில் பி ஃபவுண்ட் ஒன்லி இன் த சர்ஃபேஸ். கரெக்டாக? ஸ்பெரிக்கலுக்குள்ளே சார்ஜஸ் இருக்காது. தேர் வில் பி நோ சார்ஜ் இன்சைட் த ஸ்பியர். ஓகே, புரியுதா? ஸோ இதுதான் வந்து ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கும் இதுக்கு அடுத்து பார்க்க போகிற டெரிவேஷன் சாலிட் ஸ்பியருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். சாலிட் ஸ்பியரில் உள்ளுக்குள்ளேயும் சார்ஜஸ் தான் இருக்கும். பட் இதில் வந்து உள்ளுக்குள்ளே சார்ஜஸ் இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஷெல்லுக்குள்ளே எடுத்தோம்னா இதுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, இதுக்கு வெளியே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? என்னோடய வீடியோ லெக்சர்ஸை கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா அட் த இன்ஸ்டன்ட் நீங்கள் சொல்லிடலாம். இந்த ஷெல்லுக்குள்ளே சார்ஜஸ் எப்படி இருக்க போகுது? ஷெல்லுக்குள்ளே சார்ஜஸ் ஜீரோவாக இருக்கும். ஒரு க்ளோஸ்ட் லூப்பில் சார்ஜஸ் வந்து நெட் சார்ஜ் வந்து ஜீரோவாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோவாக இருக்கும். அது எப்படின்னு நம்ம டிரைவ் பண்ணியும் பார்த்துடலாம் இன்றைக்கி. சரியா? ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட் சைடுக்கு. சரியா? ஸோ நான் ஃபஸ்ட்டு கேஸுக்கு சொல்லிட்டேன். ஃபைனலாக ரிசல்ட் நமக்கு 0ன்னு வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட் சைடுக்கு என்ன வரும்னா நமக்கு சிக்மா ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை எப்சிலான் நாட் இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர்ன்ட்டு வரும். ஓகே, சிக்மா ஆர் ஸ்கொயர் எப்சிலான் நாட் into small r square. சரியா? புரியுதா? இட்ஸ் கிளியர். now let's start. ஓகே, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிலேருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சுல உங்களுக்கு? கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகே, ஸ்பெரிக்கல் ஷெல்னு எடுத்தோம். சரியா? இப்போ ஸ்பெரிக்கல் ஷெல்லில் நான் சார்ஜஸ் போட்டேன்னா எப்படி இருக்கும்டா? சார்ஜஸ் லீனியராக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குமா, இல்லை சர்ஃபேஸ் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குமா, இல்லை வால்யூம் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குமா? கன்ஃபார்மாக எப்படி இருக்கும்? சர்ஃபேஸ் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும். கரெக்டாக? இது நம்ம வரைகிறப்ப பார்க்குறதுக்கு இது லீனியர் மாதிரி தெரியுது. ஆமாம், ரைட்? பட் ஆக்சுவலாக இது என்னது? சர்ஃபேஸ். இதை சுற்றி இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு பாலை சுற்றி நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஒரு ஃபுட்பால் தூக்கிட்டு போய் சேரில் போட்டோம்னா என்ன, பாலோட சர்ஃபேஸ் ஃபுல்லாக சேர் ஆகிடும்ல. அதே மாதிரி தான் பாலோட சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே சார்ஜஸ் இருக்குது. அப்போ நீங்கள் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் எந்த பார்ட் எடுப்பீங்க? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி எடுப்பீங்களா, இல்லை சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி எடுப்பீங்களா, இல்லை வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி எடுப்பீங்களா? டெஃபினெட்லி சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. கரெக்டாக? ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, we know the surface charge density is given by sigma equal to q by a. okay, இந்த q என்னது? net charge. a என்னது? ஏரியா ஆஃப் த ஸ்ப்ரெட். எவ்வளோ, எந்த ஏரியாவில் சார்ஜஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்கும் அந்த ஏரியா. கரெக்டாக? சிக்மா ஈக்குவல் டு q by a. நம்ம எல்லா டெரிவேஷனும் இந்த டேர்ம்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த டேர்ம்லேருந்து ஆரம்பிக்கிறோம். சரியா? இப்போ சிக்மா ஈக்குவல் டு q by aன்னு தெரியும். நமக்கு q வேல்யூ வேணும். q ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாமா? கரெக்ட்? q ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு ஏ எழுதிக்கலாம். ஸோ ஏரியா இந்த இடத்துல தெரியும் நமக்கு. ஏன்? பிகாஸ் சர்ஃபேஸ் ஃபுல்லாக சார்ஜஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. அப்போ ஏரியா என்ன வரும்? ஏரியா ஆஃப் த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர், அதாவது 4 pi r square. So can I write my equation as net charge equal to, okay, 1 minute, net charge equal to, can I write 4 pi r square into sigma equal to q by a. So q equal to sigma into a. அப்போ sigma into 4 pi r square, அதான் இங்கே போட்டிருக்கேன், sigma into 4 pi r square. ஸோ இது என்னது? இந்த இப்போ கண்டுபிடிச்ச சார்ஜ் என்னது? நெட் சார்ஜ் ஆன் த சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்க சார்ஜ். ஓகே, ஸோ வித் திஸ் நம்ம டெரிவேஷனில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்? காஸ் லாவோட அப்ளிகேஷன் தானே பார்க்குறோம். ஸோ வி வில் அப்ளை காஸ் லா. சரியா? ஃபர்ஸ்ட் கேஸ் 1, when electric
ஃபீல்ட் இன்சைட். ஓகே, கேஸ் ஒன்றுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த ஷெல்லுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம காஸோட அப்ளிகேஷன் பண்ணுறோம். சரியா? அப்போ கண்டிப்பாக காஸ் லாவை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஷெல்லோட அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட் இது. ஓகே, காஸ் லா படி நம்ம அப்ளை பண்ணோன்னா இட் ஷுட் பி க்ளோஸ்ட் சர்ஃபேஸ். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன். ஓகே, நான் இந்த இடத்துல இருக்க பாயிண்டில் ஐ நீட் டு ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, அப்போ என்ன பண்ணிட்டேன், ஐ எம் கன்சிடரிங் அ க்ளோஸ்ட் ஸ்பியர். ஓகே, க்ளோஸ் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஸ்மால் ஆர். ஓகே, ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். இந்த க்ளோஸ் ஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். இது ஒரு பெரிய ஸ்பியர். இந்த ஸ்பியரோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். இந்த ஸ்பியருக்குள்ளே நான் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பாயிண்ட்டோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். ஓகே, அந்த ஸ்பியர் என்னது காசியன் சர்ஃபேஸை வந்து டெபிக்ட் பண்ணுறேன். க்ளோஸ் சர்ஃபேஸ் வேணும்ல, அதனால். ஸோ அந்த ஆர் இஸ் லெஸ் தென் கேபிட்டல் ஆர். ஆப்வியஸ்லி ஸ்மால் ஆர் இஸ் லெஸ் தென் கேபிட்டல் ஆர். சரி, இப்போ என்ன வேணும்னா எனக்கு நல்ல கவனிங்க. காஸ் என்ன சொல்கிறது? காஸ் லா ஸ்டேட் தட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ஓகே, இஸ் ஈக்குவல் டு summation of q by epsilon naught. கரெக்டாக? அண்ட் electric flux is also equal to integral of E into dA. Okay, am I right or wrong? Flux is equal to integral of E into dA. E into dA ஏன் எடுத்திருக்கேன்? நான் என்ன சொல்லியிருக்கேன், E into A எப்போ எடுப்போம்? ஃபார் யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொன்னேன். கரெக்டாக? பட் இந்த இடத்துல இட் இஸ் பீயிங் அ நான் யூனிஃபார்ம். நான் எதுக்கு வந்து EDA எடுத்திருக்கேன்? ஏன்னா நான் ஸ்மால் குவான்டிட்டி கன்சிடர் பண்ணியிருக்கேன். சரியா? நம்ம இதை வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் எதுக்கு வந்து நான் யூனிஃபார்மில் EDA எடுத்துருக்கு காரணம் என்னன்ட்டு நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் நம்ம வந்து ஒரு சின்ன எலிமெண்ட் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். சின்ன எலிமெண்ட் கன்சிடர் பண்ணாக்கா அதில் வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி லீனியர், அதாவது பேரலல். ஸோ யூனிஃபார்ம் மாதிரி அது ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ இன்டெக்ரல் ஆஃப் EDA ஈக்குவல் டு திஸ் ஒன், சம்மேஷன் ஆஃப் q by epsilon naught அக்கார்டிங் டு காஸ் லா. ஓகே, நமக்கு இப்போ தேவையில்லைன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. கரெக்டாக? நான் நல்லா யோசிச்சு பாருங்கள். சம்மேஷன் ஆஃப் சார்ஜ் இன்சைட் தி ஸ்பியர் என்னவாக இருக்கும்? டெஃபினெட்லி 0. ஏன்? பிகாஸ் இந்த ஷெல் இருக்குல்ல, இந்த ஷெல்லு வந்து இட் இஸ் ஒன்லி மேட் அட் த அவுட்டர் சர்ஃபேஸ். இதுக்குள்ளே மேட்டரே கிடையாது. தெர் இஸ் நோ மேட்டர் இன்சைட். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், மேட்டரே இல்லைனா அது வந்து ஏதாவது சார்ஜ் வச்சுருக்குமா? கரெக்டாக? தெர் வில் பி நோ சார்ஜ். கரெக்டாக? ஸோ கேன் ஐ டேக் திஸ் சம்மேஷன் ஆஃப் q ஈக்குவல் டு 0? Since it is a shell and there is no charge inside the shell, I can assume summation of q equal to 0. When summation of q நீங்கள் 0 எடுத்ததுக்கப்புறம் என்னாக இந்த ஃபுல் டேர்மும் 0 ஆகிடுது. ஓகே, ஸோ கேன் ஐ சே integral of EDA equal to 0? ஓகே, integral of EDA 0நாக்கா இந்த டாட் ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணால் என்ன வரும்? integral of E into dA cos thetaன்னு வரும். கரெக்டாக? ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபுல் டேர்முமே 0 ஆகிடுது. ஓகே, இந்த ஃபுல் டேர்முமே 0. அப்போ கேன் வி சே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஷுட் பி ஈக்குவல் டு 0? ஆமே ரைட் வரும். என்ன சொல்கிறேன்னா, சம்மேஷன் ஆஃப் q ஈக்குவல் டு 0 பிகாஸ் நோ சார்ஜ் இன்சைட் அ ஸ்பெரிக்கல் ஷெல். இந்த ஃபுல் டேர்ம் 0னா நமக்கு EDAவோட ஆன்சரும் 0வாக இருக்கணும். கரெக்டாக? EDAவோட ஆன்சர் 0வாக இருக்கணும்னாக்கா ஐதர் E ஷுட் பி ஈக்குவல் டு 0, கரெக்டாக, இல்லாட்டி DA ஷுட் பி ஈக்குவல் டு 0, இல்லாட்டி அந்த காஸ் தீட்டா. இப்போ இது வந்து வெக்டார் ஃபார்மில் இருக்குது. இதை வந்து நம்ம இது மேக்னிடியூட்டில் இருக்குது. இதை வந்து நம்ம வெக்டாரை மாற்றோம்னா என்ன பண்ணுவோம்? E இன்ட்டு DA காஸ் காம்போனண்ட்டாக எடுப்போம். கரெக்டாக? அப்போ இந்த ஃபுல் வேல்யூ 0வாக இருக்கணும்னா அட்லீஸ்ட் இதில் இருக்க ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து 0வாக இருக்கணும். கரெக்டாக? ஏரியா 0வாக இருக்க சான்ஸ் இருக்குமா? நோ, ஏரியா 0வாக இருக்க சான்ஸே கிடையாது. DA cannot be equal to 0. ஏரியா எப்படி 0வாக இருக்கும்? சின்ன ஏரியா கன்சிடர் பண்ணாலும் இட் இஸ் ஆல்சோ an ஏரியா. கரெக்டாக? அதே மாதிரி காஸ் தீட்டா 0வாக இருக்குமா? காஸ் தீட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? காஸ் தீட்டாவோட வேல்யூ, சார்ஜ் எங்கே இருக்குது? சார்ஜஸ் அவுட் சைட். ஓகே, சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு எடுத்தோன்னா இது வந்து டைரெக்ஷன் இப்படி இருக்குது. அண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்க ஏரியா என்னது? இதுக்குள்ளே இருக்க ஏரியா. கரெக்டாக? காசியன் சர்ஃபேஸ். அந்த ஏரியா எப்படி இருக்குது? அந்த ஏரியா இஸ் ஃபேஸிங் அவுட் சைட். நம்ம இங்கேருந்து தான் பார்க்குறோம். கரெக்டாக? அவுட் சைட். அப்போ சார்ஜோட டேரெக்ஷனும் இந்த சைடு, ஏரியாவோட டேரெக்ஷனும் இந்த சைடு. அப்போ theta will be equal to what? 0. cos 0 is 1. ஸோ cos thetaவும் வந்து 0 கிடையாது. அப்போ E dA cos thetaவில் இதுவும் நான் ஜீரோ குவான்டிட்டி. அப்போ ஆப்வியஸாக இது 0வாக இருக்கணும். உங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஷுட் பி ஈக்குவல் டு 0. அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு ஈக்குவல் டு 0. இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அப்படியே நோட்டில் எழுதணும். சரியா? அப்போ தான் வந்து கரெக்டாக ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஏன்னா டெரிவேஷன் இஸ் வெரி வெரி ஸ்மால். அவ்வளோதான். இப்போ இன்சைட் கண்டுபிடிச்சிங்க நீங்கள் ஃபுல்லாக.
ஓகே, நான் சொன்ன பாயிண்ட் ஃபுல்லாக எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த டெரிவேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். சரியா? நான் இப்போ செகண்ட் பார்ப்போம். செகண்ட் பார்க்குற மாதிரி சின்னதாக ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த காசியன் சர்ஃபேஸ் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். நம்ம வந்து சார்ஜ் வெளியே இருக்குது, சர்ஃபேஸ் வந்து உள்ளே இருக்குது. கரெக்டாக we know that electric flux equal to integral of EDA equal to summation of Q by epsilon naught. இது எதுக்கு நம்ம இன்டெக்ரல் EDA எடுத்தோம்னு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். கரெக்டாக இந்த இதுவில் சின்னதாக ஒரு குவான்டிட்டி எடுத்தாக்கா நான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிடலாம், இல்லை அக்கார்டிங் டு காஸில் எடுத்தால் நான் இந்த ஃபார்மில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரெண்டுத்தையும் we are ஈக்குவேட் பண்ணால் summation of delta Q வந்து summation of Q will be 0 because there is no matter inside this shell. அப்படி delta Q 0 ஆகிடுச்சா இந்த ஃபுல் குவான்டிட்டியும் 0 ஆகிடும். அப்போ EDA should be equal to 0. அப்போ இந்த மூணு குவான்டிட்டியில் EDA cos theta, இந்த மூணு குவான்டிட்டியில் we are determining which can be 0. DA cannot be 0, cos theta also cannot be 0. only option remaining is E. அப்போ E 0 இருந்தால் தான் இந்த ஃபுல் குவான்டிட்டியும் வந்து 0 ஆகும். கரெக்டாக? ஸோ அதனால் we are saying that electric field inside a closed charged spherical shell is equal to 0. okay, simple. புரிஞ்சா? அடுத்து கேஸ் 2 அவுட் சைடு. ஓகே, அவுட் சைட் த ஷெல் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். சி, அதே மாதிரி என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு காசியன் சர்ஃபேஸ் எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளோட கிவன். ஓகே, சூப்பர். ஸோ இதுதான் நம்மளோட கிவன் ஷெல். ஓகே, கிவன் ஷெல். இப்போ அவுட் சைட் த ஷெல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். கரெக்டாக? நான் இப்போ இந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ கேனாட் யூஸ் காஸா இன் ஓப்பன் பாயிண்ட். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு சர்ஃபேஸ் ஒன்று கன்சிடர் பண்ணியிருக்கேன். திஸ் சர்ஃபேஸ் இஸ் நோன் அஸ் காசியன் சர்ஃபேஸ். ஓகே, அப்போ ஃப்ரம் த சென்டர் காசியன் சர்ஃபேஸோட ரேடியஸ் என்னது? லெட் அஸ் அஸ்யூம் ஸ்மால் ஆர். அப்போ இந்த கேஸில் நம்ம ஸ்மால் ஆர் இஸ் வாட்? இட் இஸ் கிரேட்டர் தேன் கேபிட்டல் ஆர். am I right or wrong? ஸ்மால் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் கேபிட்டல் ஆர். ஓகே, now அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் அப்ளை பண்ண போகிறோம். சரியா? பை காஸ் லா நமக்கு என்ன தெரியும்? according to Gauss law we know that summation of integral E dot dA, okay, EDA equal to del sigma, I mean net charge divided by epsilon naught. am I right or no? Gauss என்ன சொல்லுது? நம்மளோட electric flux is equal to integral of EDA summation of Q divided by epsilon naught. okay, இந்த இடத்துல summation of Q equal to 0 வருமா? வராது. பிகாஸ் இந்த கேஸை நம்ம உள்ளே கன்சிடர் பண்ணல, we are considering outside the sphere. ஓகே, உள்ளே தான் வந்து சார்ஜஸ் வந்து இல்லை, பட் வெளியே வந்து சார்ஜ் இருக்கும் கண்டிப்பாக. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு திஸ் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஆக்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த கேஸில் சம்மேஷன் ஆஃப் Q இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, சம்மேஷன் ஆஃப் Q ஈக்குவல் டு நாட் சம்மேஷன் ஆஃப் Q இஸ் நாட் ஈக்குவல் டு 0 பிகாஸ் இது இன்சைட் கிடையாது, இது அவுட் சைட் த ஸ்பியர். அப்போ சம்மேஷன் ஆஃப் Q எப்படி கண்டுபிடிப்போம்? சம்மேஷன் ஆஃப் Q கண்டுபிடிக்க நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் எடுத்தோடனே சொல்லியிருக்கேன். என்ன எப்படி கண்டுபிடிச்சோம் சம்மேஷன் ஆஃப் Q? see here, ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்க்குள்ளே ஓகே ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் இருந்துச்சுனாக்கா அதில் எப்படி கண்டுபிடிச்சோம்? we know that sigma equal to Q by A and ஏரியானது 4 pi r square. ஸோ நமக்கு நெட் சார்ஜ் வேணும்னாக்கா 4 pi r square into sigma பண்ணோம்னா கிடச்சிரும். ஓகே, this is the net charge okay on the sphere. now இப்போ அதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. என்ன பண்ணிட்டோம், நமக்கு இப்போ சம்மேஷன் ஆஃப் Qவோட வேல்யூ தெரியும், 4 pi r square into sigma, where sigma is the surface charge density, r is the distance from the center to the shell. okay, to the shell தாண்டி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க Gaussian surface. okay, ஜஸ்ட் இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். சம்மேஷன் ஆஃப் E dot dA cos theta. ஏன் cos theta வந்திருக்கு? நான் இந்த டாட் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணிவிட்டு cos theta போட்டுட்டேன். சரியா? EDA cos theta equal to 4 pi r square into sigma by epsilon naught. புரியுதா? clear? EDA cos theta equal to 4 pi r square sigma by epsilon naught. just இந்த வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சரியா? நான் இப்போ நமக்கு டீட்டாவோட வேல்யூ வேணும். ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்கள், டீட்டா எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கம்மிங் அவுட் சைட். ஓ மை காட், 1 minute, sorry for that, come on fast, 1 minute, come on. okay, we are ready now. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? வாட் டிட் ஐ சே? ஓகே, நம்ம தீட்டாவோட வேல்யூ பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் சர்ஃபேஸ்
இது ஷெல், இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆக்டிங் அவுட் சைட் த ஷெல். நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்க காஸியன் சர்ஃபேஸ் இஸ் சம்வேர் அவுட் சைட் த ஷெல். இங்கே இருக்குது. ஏரியா என்ன பார்ப்போம், இங்கேருந்து ஏரியா பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஏரியாவோட டைரெக்ஷனும் இந்த சைடு. ஓகே, அப்போ ஆங்கிள் பிட்வீன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா என்னது 0, கரெக்டாக. அப்போ காஸ் 0 இஸ் வாட் 1, காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 மாறிடுமா, கரெக்டாக. போத் சேம் டைரெக்ஷனில் இருக்கிறனால. ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். E இன்டூ டிஏ ஈக்குவல் டு 4πr² சிக்மா பை எப்சிலான் நாட். ஓகே, இன்டெக்ரல் ஆஃப் டிஏ, இன்டெக்ரல் ஆஃப் டிஏ பண்ணால் இந்த ஷெல்லை வந்து சின்ன சின்ன ஏரியாவாக இருக்கிறத ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ணால் இந்த ஷெல்லோட ஃபுல் ஏரியா கிடச்சிரும். ஷெல்லோட ஏரியா என்னது 4πr². ஓகே, ரேடியஸ் ஆஃப் த ஷெல் இஸ் ஸ்மால் ஆர், கரெக்டாக. நம்ம அப்படி தானே கன்சிடர் பண்ணியிருந்தோம், ரேடியஸ் ஆஃப் த ஷெல் இஸ் ஸ்மால் ஆர். ஸோ 4πr². ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் ஆஃப் டிஏ வந்து ஃபுல் பண்ணோம்னா ஃபுல் ஏரியா வரும். அந்த ஃபுல் ஏரியாவோட ஃபார்முலா 4πr². ஓகே, ரிமைனிங் திங்ஸ் இங்கே இருக்கிறதெல்லாம் காமன் தான். ஸோ இப்போ என்ன ஆச்சு, நம்ம 4π கேன்சல் and we need E. Okay, so finally we get E equal to r² divided by small r² into sigma by epsilon naught. ஓகே, நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இந்த கேபிட்டல் ஆர்ன்றது என்னது, நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்க பெரிய ஏரியா. ஓகே, பெரிய ஏரியா நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்க பெரிய ஏரியா. ஓகே, நான் இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி அசியூம் பண்ணியிருக்கேன். ஓகே, டெரிவேஷன் எல்லாம் கரெக்டு தான், நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் மட்டும் வேறு. சரியா, நம்மளோட ஷெல்லோட ஏரியா வந்து கேபிட்டல் ஆர் அண்ட் நம்மளோட காஷியன் சர்ஃபேஸோட ஏரியா வந்து ஸ்மால் ஆர். ஓகே, லாஸ்ட் டெரிவேஷனை நம்ம அப்படி தான் எடுத்தோம். காஷியன் சர்ஃபேஸோட ஏரியா வந்து என்னது, இங்கே இந்த டெரிவேஷன் கமான் சி, இந்த கேஸை நம்ம அதே மாதிரி தான் எடுத்தோம். அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்க ஷெல்லோட ஏரியா வந்து கேபிட்டல் ஆர் அண்ட் காஷியன் சர்ஃபேஸோட ஏரியா வந்து ஸ்மால் ஆர். ஓகே, ஸோ மீதி ரிமைனிங் திங்ஸ் அண்ட் ஆல் சேம். ஓகே, ஜஸ்ட் மீதி எல்லாமே சேம் தான், கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ என்னது, கேபிட்டல் ஆர்ன்றது உங்கள் ஷெல்லோட ரேடியஸ், ஸ்மால் ஆர்ன்றது உங்கள் காஷியன் சர்ஃபேஸோட ரேடியஸ் அண்ட் சிக்மாங்கிறது வாட், உங்கள் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, எப்சிலான் நாட் இஸ் த பெர்மிட்டிவ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ அவ்வளோதான், இதுதான் இந்த டெரிவேஷன். சரியா, இன்னொரு வாட்டி பாருங்கள், பார்த்துட்டு ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த டெரிவேஷன் we will start. Okay, now